ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்கள் நிறையா பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். அவங்களுக்கு கோரிக்கை வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நாட்டில் நடக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் எடுத்து போடுறேன். ஏன்னா இந்த சம்மந்தப்பட்ட வேலைகளில் நான் இருந்திருக்கேங்கிறதுனால சொல்லிப்படுறேன். என்னங்கிறத பார்த்தா லோன்ஸ், அதாவது கடன். இந்த கடன்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டில் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும், கடன் வாங்கி தான் வீட்டு தேவையை கவனிக்கணுங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டுருக்கு ஒரு சில கும்பல். அது ஏதோ இன்றைக்கி வந்து ஏன்னா இப்போ நடுத்தர மக்களும் சரி, ஏழை மக்களும் வந்து மொத்தமாக ஒரு வீட்டு தேவை பொருள் வாங்க முடியாது. அங்கே ஏதாவது அத்தியாவசிய நீர் தேவை. அதனால் இவங்க வந்து லோன்ஸ் கடன் வாங்குறதுக்கு சமூகம் போயிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்கள் வந்து இது வந்து பெரிய அளவுக்கு பிடிச்சோடனே இப்போ எல்லா நிறுவனங்களும் கடன் கொடுக்க வருது. வீட்டு உபயோகத்துலேருந்து, கிரெடிட் கார்டுலேருந்து, பர்சனல் லோன்லேருந்து, தனிநபர் கடன்லேருந்து, வங்கி வாகன கடன்லேருந்து, மோட்டேஜ், அதாவது அடமான கடன்லேருந்து எல்லாத்துக்குமே அதில் வந்து கொண்டு வருவாங்க. சரி, இது கடன் கொடுத்தாச்சு. இப்போ கடன் கொடுத்துட்டு முதல் 3 மாதம் சம்மந்தப்பட்ட ஆள் யார் வாங்கினாங்களோ அந்த சம்மந்தப்பட்ட ஏஜென்சி, அதாவது சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி 3 மாதம் பொறுப்பு. முதல் மாதம் சம்மந்தப்பட்ட எந்த இதில் வாங்கினாங்களோ, ஒரு பொருள் வாங்கினாங்களோ, அந்த பொருள் எங்கே எடுத்தாங்களோ அந்த சம்மந்தப்பட்ட கடை பொறுப்பு. 2வது வாரம் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேனேஜரும்பாங்க, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சில மேனேஜர் வந்து பொறுப்பு. 3வது பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆள் யார் விற்றாங்களோ அவங்களோட பொறுப்பு. சரி, 3 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்கி கொடுத்தோம், அதில் ஒரு சில குழப்படினா அதெல்லாம் பேசி தீர்த்துருவாங்க. 4வது மாதத்துலேருந்து ரெக்கவரிக்கு, அதாவது திரும்பி வாங்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நிறுவனத்தினுடைய வாங்கக்கூடிய இதுக்கு ரெக்கவரி இருக்கக்கூடிய திரும்ப கடனை திருப்பி வசூலிக்கக்கூடிய நிறுவனங்கள் கைக்கு போவோம். நிறுவனம் என்ன பண்ணணும்னா அது தானாக டேரெக்டாக நேரடியாக இறங்காமல் அவங்க மறைமுகமாக ஒரு சில கலெக்ஷன், அதாவது வசூலிக்க போயக்கூடிய சில முகவர்கள் மூலியமாக இந்த கடனை வசூலிக்கிறதுக்கு கடன் கொடுத்துருவாங்க. அந்த கடன் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, முறையான இந்த எதுவும் பழையாமல் சில ஆட்கள் இப்போ முறைப்படுத்தியிருக்காங்க ஒரு சில நிறுவனங்களை. சரி, இது வந்து அவங்களுக்கு என்னென்னா, ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இந்த வேலைக்கு போகும்போது யாரும் வந்து பெரிய 50,000 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு யாரும் வரல. அவங்க தேவைகளை கவனிச்சு இன்றைக்கி என்ன நிலைமை, நம்மளோட பொருளாதார சூழ்நிலை இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு, சரி நம்மளுக்கு எப்படியே உட்கார்ந்தா வேலை போயிட்டு மாட்கள் போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை, அவங்க இருக்கக்கூடிய காரணங்களை, அவங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த ஏஜென்சி நிறுவனம், அதாவது ரெக்கவரி, ஏதாவது கடனை வசூலிக்கப்படுகிற முகாமைக்கு அவங்க போய் சேர்றாங்க. சேர்ந்துட்டுனா உடனே அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்குன்னா, இவங்க கண்டிப்பாக எக்ஸாம் எழுதியிருக்கணும் அப்படின்னா. எக்ஸாம் எழுதுறது பார்த்திங்கன்னா நேரடியாக வங்கி சார்ந்த பணியாளர்களுக்கு தான் அந்த இருக்கணும். வங்கி சார்ந்த பணியாளர்கள் வந்து முக்கால்வாசி ஆட்கள் வந்து 99.9% ஆட்கள் வந்து வீட்டில் அந்த பிரான்ச்சை விட்டு வெளில வர மாட்டாங்க, அந்த கம்பெனி நிறுவனத்தை விட்டு வெளில வர மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சி, அதாவது ரெக்கவரி ஏஜென்சி, அதாவது திருப்பி கடன் இருக்கக்கூடிய வசூல் மையங்கள் இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு வந்து ஏஜென்சி ஆட்கள் தான் அவங்க வந்து ஆட்கள் எடுத்துருக்காங்க. அந்த ஆட்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் பெரிய ஆள் கிடையாது. ஏதோ சாமானியாக படிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு தன்னுடைய வேலைகளை போட்டு தன்னுடைய குடும்ப சூழ்நிலை வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள். சரி, இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சில குரூப், ஒரு சில ஆட்கள், ஒரு சில குழுமை வந்து இந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து வீரத்தை காமிக்கிறதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க. அதாவது வேப்பஸை போயிட்டு தான் அவங்க வந்து அவங்களுடைய வீரத்தை காமிப்பாங்க. அதில் ஒரு சில கட்சி பேரே சொல்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்திய ஜனநாயக மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த கட்சியிலேருந்து ஒரு சில ஆட்கள் வந்து நாங்கள் தான் பெரிய லவக்கு மாதிரி பேசுவோம்னு சொல்லிட்டு ஐடி விங் நிர்வாகின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்கள் வச்சு இந்த மிரட்டுறது. அவங்க முகத்தை காமிக்க மாட்டாங்க, பேர் மட்டும் வரும். சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய இதை வந்து பண்ணுவோம். அதாவது ஒருத்தருடைய அந்தரங்கத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தர் பிரச்சனை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து அவங்கள்ட்ட சொல்லிவிடுவேன், யாருக்கு நீ இதுவே உனக்கு தெரியலை, நீ வந்து கட்ட பஞ்சாயத்து பேச வந்திருக்க, சரி பேச வந்துட்டு இல்லை, பேச வந்துட்டு வீடியோ எடுக்குன்னு சொல்லணுமா, அதுவும் சொல்லலை,
சம்மந்தப்பட்ட ஆட்கள் யார் அவங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அவங்க சார்பாக வரீங்க அவங்களையும் வீடியோ எடுக்குது. அப்போ யார் இந்த அதிகாரத்தை குறை கொடுத்தது? இது ஒரு பெரிய கேள்வி. சரி, நீ பேசுகிறதான் ரைட்டுப்பா, நீ வந்து நீ சம்பளம் ஃபோன் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுங்கண்ணே. அவங்க எல்லாம் ஆர்பிஐ நாம்ஸ் படி தான் உள்ளே வர்றாங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி தான் இருக்கணும். 7 மணிக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. 7 மணிக்கு மேலே யாராவது வர சொன்னாங்களா சம்மந்தப்பட்ட முகமை வந்து சொல்லி அந்த முகமை வந்து சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் மூலியமாக ஒப்புதல் அளித்து அவங்களுக்கு ஒரு இதை வந்து அனுப்புவாங்க. அதன்படி தான் அவங்க லோன் ரெக்கவர் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். சரி, இப்போ நீ பேசுகிறீல, நீ வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்கா ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ வந்து சமீப காலமாக கடந்த ஒரு 5 வருடமாக தான் இந்த பிரச்சனையில் வந்து எல்லாருக்குமே தெரியுதா? இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. எப்போ கடன் வசூலிக்கிறதுக்கு எல்லா நிறுவனம் தான் அதுக்கு ஒத்து போனீங்களோ அன்றைக்கே எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னமும் கடந்த 5 வருஷத்தில் தான் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் உள்ளே வந்து பண்ணுறாங்க. இதனால் பெரிய பெரிய ஏதோ நிறுவனங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு இவங்க வந்து 1000 2000க்கு வேலை பார்த்துட்ருக்காங்கப்பா. உங்களுக்கு நிற்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் போய் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் வாங்கிட்டு போய் நாட்டை திவராகிட்டு போனாங்கன்னா அவங்கள்ட்டலாம் பேச முடியாது. அவங்கள்ட்ட காடு ஒன்றுமே பேச முடியல. ஒரு பீர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கான் ஒருத்தன், அவன் பேசுகிறான் இந்தியாவில் வந்து எந்த விதமான கட்டமைப்பு இல்லை, சிறைகள் நான் போய் உட்கார முடியாது, இந்திய சிறையில் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறான். இன்னொருத்தான் அவன் டாக்குமெண்ட் என்ன ஏதுங்கிறது கேட்குறது நீ முன்னே வந்து அந்த ஆஃபீஸே கொளுத்தி விட்றீங்க. எல்லாமே மக்களுக்கு தெரியும். நீங்கள் ஆட்டம் எல்லாம் என்ன உங்களை எழுத்து கேட்குறது இந்தியாவில் ஒருத்தன் கிடையாது. அதனால் நீங்கள் வரம்பு மீறி போயிருங்க. சரி, வரம்பு மீறி போயிட்டுருக்கீங்களே, உங்கள் சார்பாக இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் விசாரிக்க போட்டு ஆர்பிஐயில் போட்டிருக்கீங்களே, எல்லாருமே உத்தமமான ஆட்களாக நான் கேட்குறது தான். ஃபஸ்ட்டு எந்தெந்த நிறுவனத்தில் நீங்கள் வந்து லோன் வாங்கினீங்கன்னா அதில் வேணால் அவங்கெல்லாம் வந்து ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க், அவங்க இந்தியா கீழே தான் இருந்தார். ரிசர்வ் பேங்க்லேயே மிகப்பெரிய ஓட்டைகள் இருக்குது. முதல்ல அதை ஃபஸ்ட்டு அடைங்க. அப்புறமா நீங்கள் வந்து சாமானிய ஆட்கள்கிட்ட சார்பாக இந்த மாரி ஆட்கள் வச்சேன். அதாவது உங்களை மாரி ஊருக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், நல்லா ஓசிலே மங்கலம் போடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. 2 மாதம் வாங்கி கட்டுவாங்க, 3ஆவது மாதம் வாங்கிட்டு கட்ட முடியாது, பார்த்து கட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நாட்டில் அப்படி போயிட்டுருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அவங்களோட இது கெத்துக்கு போயிடும். லோன் வாங்கி கட்டாமல் வந்தால் அவங்க பெரிய கெத்து, அவங்க பெரிய லாடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி, இவ்வளோ பேச்சு பேசுகிறியப்பா, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். அன்றாடம் வேலைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மேலே உங்களோட வீர பராக்கிரம செயலை காமிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க கட்டம் அவங்க வசூலிக்க வந்திருக்காங்க. அது அவங்களுடைய ஏஜென்ட், அவங்களுடைய கடன் நிறுவனத்தை சார்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக கடன் வாங்க வசூலிக்கக்கூடிய முகமை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முகராக வந்திருக்காங்க. இவரை வீரத்தில் பராக்கிரமம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க கட்ட வண்டி யார் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அவங்க என்ன கடன் வாங்கினா அந்த கடனை நீ கட்டிட்டு போயிடு. ஒரே பேமெண்ட்டாக போட்டு கட்டு. உனக்கு தான் ட்ரஸ்ட்டு வச்சுருக்க, உனக்கு தான் சில ஆட்கள் மூலியமாக தவிர முடியுங்க. உங்களோட ட்ரஸ்ட்டு மூலியமாக நீங்கள் ஒரே செக்கில் போட்டு அதெல்லாம் முடியாது. ஒரு அமௌண்ட் இருக்கா, சரி ரைட்டு, 4,50,000 இருக்கா, 3,80,000 போட்டு ஒரே தள்ளுபடியாக போட்டு கட்டிட்டு போயிட்டே யாரும் கேட்க மாட்டாங்க. வேவரெல்லாம் கொடுக்க வாய்ப்புலாம் இருக்குப்பா. எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு சில ஆட்கள் கொடுக்கக்கூடிய தப்புனால தான் இப்போ எப்போதும். ஏன்னா கடந்த 5 வருஷமாக தான் இந்த விஷயமே உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அப்படி நீ விசாரிக்கிற. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனையாக வந்துச்சு, அடித்தடி வெட்டு குத்து எல்லாமே வந்திருக்கு. எல்லாத்தையும் சம்மந்தப்பட்ட ஏஜென்சி என்ன பண்ணால் நீங்கள் தான் பார்த்தா நீங்கள் கலந்துப்பேன். அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் தொடர்ச்சிக்கிட்டு தான் அவங்க வந்து காசெல்லாம் போட்டு தான் வெளில வர்றாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம். இன்னமும் 5 வருஷத்தில் தான் பெரிய மாட்டை தூக்கி நிப்பாட்ட போகிறீங்க, தமிழ்நாடு ரொம்ப கேவலமாக போயிட்டு அப்படின்னு பேசுகிறீங்களே. ஏன் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களா? ஒன் டைம் செட்டில்மெண்ட் போட்டு செட்டில்மெண்ட் பண்ணணும் தானே, எதுக்கு இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே? ஏப்பா ஹெக்ஸார் போய் வாங்கி யாரப்பா பெண்டிங் இருக்குது, எவ்வளோ ஒன்றுப்பா வாங்கியிருக்கேன், 40 இன்ஸ்டால் பண்ணுவாங்க, 30 இன்ஸ்டால் பண்ணுவாங்க, 24 இன்ஸ்டால் பண்ணுவாங்க, எத்தனை இன்ஸ்டால் திருப்பி பண்ணியிருக்கேன், 17 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், 18 இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், இல்லை 20 இருக்குது, 27 இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கு நீ வேவர் பேசு, சரபாக இருக்கக்கூடிய ஆட்கள் வச்சு பேசு. பேசாமல் எதுக்கு நீ இவ்வளோ பேச்சு பேசி இந்த ஏஜென்ட்டை பிடிச்சி உட்கார வைக்கிறது? உனக்கு யாரா அந்த ரைட்ஸ்லாம் கொடுத்தது? கடந்த 5 வருஷம் தான் தமிழ்நாடு இப்போ தெரியும். உங்கள் தமிழ்நாடு கடனில் தத்தளிக்கிறது, கடன் இது ஏன்னா உங்கள் சார்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் கேள்வி கேட்குறாங்கல்ல, அதனால் இந்த வேறு மாரி காமிக்கிறீங்க. தயவுசெய்து இந்த விஷயம் நம்ம ஒன் டைம் செட்டில்மெண்ட் எல்லா பேங்க்லையும் இருக்குது.
அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு பாருங்கன்னா கட்டுங்க. இல்லையா 27 இன்ஸ்டால் 3 இன்ஸ்டால் தள்ளுபடி பண்ணுங்க கேளுங்க, அவங்க தள்ளுபடி பண்ணி கொடுப்பாங்க. இதை விட்டுட்டு நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், அவங்க வீரத்தில் பழக்கம் செய்யாமல் இந்த மாதிரி ஆட்களை காமிப்பேன்னா அப்போ நீ மனுஷனா இல்லை மிருகம்மா? முதல்ல நீ ஒரு ஆம்பளையா தில்லா இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த விஷயத்த நீ டேரெக்டாக கேட்குறான். ஏன்னா ஒவ்வொரு வங்கி குறையத்தில் அலுவலகம் இருப்பான், அந்த வங்கி குறையத்தில் அலுவலகம் மூலிமா கேட்கலாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி பண்ண வேண்டியதானே?